Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsm.com. இன்னைக்கு நாம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ பத்தி பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா எக்ஸாம்ல மார்க்ஸ் அள்ளிட்டு வர மாதிரி A to Z கத்துக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸா? அது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குமே. நிறைய பிளஸ் மைனஸ் சைன்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டு ரொம்ப குழப்பமா இருக்கும்னு சொல்லுவாங்களே. அந்த பயம் இனிமே வேண்டாம். ஒரு சிம்பிள் சர்க்கிட்ல ஒரே ஒரு பேட்டரி ஒரு ரெசிஸ்டர் இருந்தா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி ஈஸியா கரண்டா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஈஸி. V = IR. கரெக்ட். ஆனா ஒரு டிவி ரிமோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 பேட்டரி இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயரிங், அதுல எத்தனையோ ஸ்விட்சஸ், லைட்ஸ், ஃபேன்ஸ்னு இருக்கு. இதெல்லாம் சிம்பிள் சர்க்கிட்ஸா? இல்ல, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். நிறைய பார்ட்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அங்கதான் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன். என்னது அது? ஒரு சர்க்கியூட்ல 2 பேட்டரி இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு பேட்டரி பவர் கொடுக்கறதுக்கு பதிலா இன்னொரு பேட்டரி கிட்ட இருந்து சார்ஜ் வாங்கிக்கிட்டு இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது? பேட்டரி சார்ஜ் ஆகுமா சர்க்கியூட்ல இருக்கும்போது? அது எப்படி பாசிபிள்? நாம தானே சார்ஜர் போட்டு சார்ஜ் பண்ணுவோம். பண்ணலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ல ஒரு பெரிய பேட்டரி ஒரு சின்ன பேட்டரியை சார்ஜ் பண்ணவும் முடியும். இதையெல்லாம் ஓம்ஸ் லா வச்சு சொல்லவே முடியாது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் வச்சு நாம சால்வ் பண்ணும்போது சில சமயம் கரண்டோட வேல்யூ நெகட்டிவ்ல வரும். அப்படி வந்தா நாம நினைச்ச டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை அது ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். வாவ், அப்ப நெகட்டிவ் ஆன்சர் தப்பில்ல, அது ஒரு க்ளூ மாதிரி. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸோட சீக்ரெட்ஸை அன்லாக் பண்றதுக்கு தான் குஸ்டாஃப் கிர்ச்சாஃப் 2 ரூல்ஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ரூல் சார்ஜ பத்தியும், செகண்ட் ரூல் எனர்ஜியை பத்தியும் பேசுது. சார்ஜ் அண்ட் எனர்ஜி. சரி, இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம வீட்டுக்கு வர்ற வாட்டர் பைப் நெட்வொர்க்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, வாட்டர் பைப் நெட்வொர்க். இப்போ உங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு மெயின் பைப்ல இருந்து தண்ணி வருது. அது ஒரு T ஜங்ஷன்ல பிரிஞ்சு ஒன்னு கிச்சனுக்கும் இன்னொன்னு பாத்ரூமுக்கும் போகுது. அந்த ஜங்ஷனை யோசிங்க. சரி. மெயின் பைப்ல ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் தண்ணி உள்ள வந்தா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் போற தண்ணியை சேர்த்தா மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 10 லிட்டர் தான் இருக்கணும். 5 லிட்டர் கிச்சனுக்கும் 5 லிட்டர் பாத்ரூமுக்கும் போலாம், இல்ல 6ம் 4ஆ பிரியலாம். ஆனா டோட்டல் கண்டிப்பா 10ஆ தான் இருக்கும். தண்ணி அந்த ஜங்ஷன்ல கிரியேட் ஆகவும் முடியாது, காணாம போகவும் முடியாது. எக்ஸாக்ட்லி. இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல். ஜங்ஷன் ரூல்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஜங்ஷன்ல எவ்வளவு சார்ஜ், அதாவது கரண்ட் உள்ள வருதோ அத்தனை சார்ஜ் வெளியே போயே ஆகணும். சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். ஓ, சோ சிம்பிள். அப்போ செகண்ட் ரூல்? செகண்ட் ரூலுக்கு ஒரு பெரிய பில்டிங்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து லிஃப்ட்ல 10th ஃப்ளோருக்கு போறீங்க. உங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, லிஃப்ட் தான் இங்க பம்ப், அதாவது நம்ம சர்க்கிட்ல பேட்டரி. அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது. சரி, லிஃப்ட்ல மேல போறேன். இப்போ 10th ஃப்ளோர்ல இருந்து படி வழியா இறங்கி திரும்பவும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரீங்க. இப்போ உங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட். படிக்கட்டு தான் இங்க பைப்ஸ், அதாவது ரெசிஸ்டர்ஸ். அது உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணிக்குது. நீங்க ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் முடிச்சு எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்தா உங்க நெட் எனர்ஜி சேஞ்ச் எவ்வளோ? 0. எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணணும் அவ்வளோ எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டேன். பர்ஃபெக்ட். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல், லூப் ரூல்னு சொல்லுவாங்க. ஒரு க்ளோஸ்ட் லூப்ல பேட்டரி கொடுக்கிற டோட்டல் எனர்ஜி கெயினும் ரெசிஸ்டர்ஸ் எடுத்துக்கிற டோட்டல் எனர்ஜி லாஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அ ஃபுல் லூப்ல நெட் பொட்டன்ஷியல் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் 0. அப்போ எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். ஆமா. ஜங்ஷன்னா டிராஃபிக் சிக்னல், லூப்னா ஒரு பிளாக்கை சுத்தி வர்ற ரவுண்ட் ட்ரிப். இந்த மென்டல் பிக்சர் மட்டும் போதும். சரி, இப்போ NCERT இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, NCERT சோர்ஸ்ல படிக்கிறேன். A. Junction rule. At any junction of circuit elements, the sum of currents entering the junction must equal the sum of currents leaving it. B. Loop rule. The algebraic sum of changes in potential around any closed loop must be 0. இதுல algebraic sum of changes in potential அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அந்த பிளஸ் மைனஸ் சைன்ஸை எப்படி கரெக்டா போடுறது? அங்கதான் எனக்கு எப்பவும் கன்ஃபியூஷன் வரும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுதான் இந்த டாபிக்கோட ஹார்ட். இதை தப்பு பண்ணா மொத்த ப்ராப்ளமும் தப்பாயிடும். நாம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். சரி,
ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ரூலுக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு ஜங்ஷனுக்கு வர்ற கரண்ட் எல்லாம் பாசிட்டிவாகவும் ஜங்ஷனை விட்டு வெளியே போற கரண்ட் எல்லாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வரும். அதாவது சிக்மா I ஈக்குவல் டு 0. ஓகே, இன்கமிங் பாசிட்டிவ், அவுட்கோயிங் நெகட்டிவ். இது ஈஸி. லூப் ரூலுக்கு? லூப் ரூலுக்கு முதல்ல நீங்க அந்த லூப்ல கிளாக் வைஸா இல்ல ஆன்டி கிளாக் வைஸா டிராவல் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கணும். இது உங்க இஷ்டம் தான். ஓகே, ஒரு டைரக்ஷன். ஆமா. அப்படி டிராவல் பண்ணும்போது 4 விஷயங்கள் நடக்கும். 1. ஒரு ரெசிஸ்டரை கிராஸ் பண்றீங்க. நீங்க போற டைரக்ஷனும் கரண்ட் போற டைரக்ஷனும் ஒண்ணுன்னா அங்க பொட்டென்ஷியல் டிராப் ஆகும், மலையிலிருந்து இறங்குற மாதிரி. சோ சைன் வந்து -IR. -IR. சரி. 2 ரெசிஸ்டரை கிராஸ் பண்றீங்க, ஆனா நீங்க போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் வருதுன்னா அங்க பொட்டென்ஷியல் ரைஸ் ஆகும், நீரோட்டத்துக்கு எதிரா போற மாதிரி. சோ சைன் வந்து +IR. ஓகே, ரெசிஸ்டர்ல கரண்ட் டைரக்ஷன்ல போனா -IR, ஆப்போசிட்ல போனா +IR. பேட்டரிக்கு? 3வது, ஒரு பேட்டரியை கிராஸ் பண்ணும்போது அதோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போனீங்கன்னா அது ஒரு ஜம்ப், ஒரு பொட்டென்ஷியல் கெயின், லிஃப்ட்ல மேல போற மாதிரி. சோ சைன் வந்து +ε. +EMF. ஆமா. 4வது, அதுவே பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போனீங்கன்னா அது ஒரு பொட்டென்ஷியல் டிராப், லிஃப்ட்ல கீழே இறங்குற மாதிரி. சோ சைன் வந்து -ε. ஓகே, -ε. இந்த 4 ரூல்ஸை மட்டும் வச்சு ஒரு லூப்ல இருக்கிற எல்லா பொட்டென்ஷியல் சேஞ்சஸையும் ஆட் பண்ணா சம் கண்டிப்பா 0வா தான் இருக்கும். சிக்மா ஆஃப் டெல்டா V ஈக்குவல் டு 0. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is PROFSAM.com. இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். கண்ணு முன்னாடி ஒரு சர்க்கியூட்டை கொண்டு வாங்க. அதுல 2 லூப்ஸ் இருக்கு, ஒன்னு மேல ஒன்னு கீழே. சரி. நடுவுல ஒரு காமன் பிரான்ச் இருக்கு. சரி, 2 லூப்ஸ், நடுவுல ஒரு காமன் பிரான்ச். மேல இருக்கிற லூப்ல ஒரு பேட்டரி E1ம் ஒரு ரெசிஸ்டர் R1ம் இருக்கு. கீழே இருக்கிற லூப்ல ஒரு பேட்டரி E2வும் ஒரு ரெசிஸ்டர் R2வும் இருக்கு. நடுவுல இருக்கிற காமன் பிரான்ச்ல ஒரு ரெசிஸ்டர் R3 இருக்கு. ஓகே. இப்போ நம்ம கோல் I1, I2, I3ன்னு 3 பிரான்ச்ல போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். 3 அன்னோன் கரண்ட்ஸ். அப்ப நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வேணுமே. எக்ஸலென்ட் பாயிண்ட். அந்த 3 ஈக்குவேஷன்ஸை எப்படி புட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு ஜங்ஷனை தேடுங்க. மேலேந்து வர கரண்ட் I1, கீழேந்து வர கரண்ட் I2வும் ஒரு ஜங்ஷன்ல மீட் பண்ணி நடுவுல I3ஆ போகுதுன்னு வச்சுக்கலாம். சரி. அப்போ ஜங்ஷன் ரூல் படி என்ன ஈக்குவேஷன் வரும்? உள்ள வர கரண்ட் ஈக்குவல்ஸ் வெளிய போற கரண்ட். அப்போ I1 + I2 = I3. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சூப்பர்ப். இப்போ மேல இருக்கிற லூப்பை மட்டும் எடுத்துக்கலாம். லெட்ஸ் டிராவல் கிளாக்வைஸ். நம்ம பேட்டரி எப்சிலானோட நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போறோம். அப்போ அது +ε. கரெக்ட். அடுத்து R1 ரெசிஸ்டரை கரண்ட் I1 டைரக்ஷன்லயே கிராஸ் பண்றோம். அப்போ அது -I1 R1. பர்ஃபெக்ட். கடைசியா நடுவுல இருக்கிற R3 ரெசிஸ்டரையும் கரண்ட் I3 டைரக்ஷன்லயே கீழே இறங்கி கிராஸ் பண்றோம். அப்போ அது -I3 R3. லூப் முடிஞ்சிருச்சு. So the equation is +ε -I1 R1 -I3 R3 = 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஒவ்வொரு காம்போனென்ட்டுக்கும் சைன் போட்டு ஆட் பண்ணி =0 போடணும். இப்போ கீழே இருக்கிற லூப்புக்கு நான் ட்ரை பண்ணட்டுமா? ஷூர், கோ ஹெட். அந்த லூப்ல ஆன்டி கிளாக்வைஸா டிராவல் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ். நான் பேட்டரி ε2ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போறேன். சோ அது -ε2. சரி. அடுத்து ரெசிஸ்டர் R2 கிளாஸ் பண்றேன். நான் போறது ஆன்டி கிளாக்வைஸ். ஆனா கரண்ட் I2 கிளாக்வைஸா வருது. சோ ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ +I2 R2. ஆமா, கரெக்ட். அடுத்து நடுவுல இருக்கிற R3க்கு மேல ஏறி போறேன். ஆனா கரண்ட் I3 கீழே வருது. இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ +I3 R3. லூப் முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் -ε2 +I2 R2 +I3 R3 = 0. கரெக்டா? அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இப்போ பாருங்க, நம்ம கிட்ட 3 அன்னோன் கரண்ட்ஸ் இருக்கு, 3 ஈக்குவேஷன்ஸும் இருக்கு. இதை சால்வ் பண்ணா 3 கரண்டோட வேல்யூஸும் கிடைச்சிடும். இவ்வளவுதான் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் அப்ளிகேஷன். ஓ, இது தெரிஞ்சா போதும். ஆமா, இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் தான் நாம அடுத்து பார்க்க போற வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஃபவுண்டேஷன். இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். இதை சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாமளே அறியாம நம்ம மார்க்ஸை குறைச்சிடும். ஆமா, அது ரொம்ப முக்கியம்.
என்னென்ன தப்புங்க பண்ணுவாங்க? மிஸ்டேக் நம்பர் 1, ஜங்ஷன் ரூல்னா சர்க்யூட்ல எல்லா இடத்துலயும் கரண்ட் சேமா இருக்கும்னு நினைச்சுக்கிறது. அப்படியா? ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, ஒரு சீரிஸ் சர்க்யூட் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும்னு. ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஜங்ஷன் ரூல் ஜங்ஷன்ல மட்டும்தான் அப்ளை ஆகும். ஒரு பைப்ல வர தண்ணி ஜங்ஷன்ல ரெண்டா பிரியற மாதிரி கரண்ட்டும் ஜங்ஷன்ல ஸ்பிளிட் ஆகும். ஓ, அப்ப ஜங்ஷன்ல நுழையிற மொத்த கரண்ட்டும் வெளிய போற மொத்த கரண்ட்டும் தான் ஈக்குவல். ஆனா அந்த கரண்ட் பிரிஞ்சு போகும். எல்லா பிரான்ச்லயும் சேமா இருக்காது. புரிஞ்சுது. சம் ஆஃப் பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோனா அந்த சர்க்யூட்ல வோல்டேஜே இல்லைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறது. கரெக்ட் ஐடியா என்னன்னா, இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ்ல காம்போனன்ட்ஸ்க்கு அக்ராஸ்ல கண்டிப்பா வோல்டேஜ் இருக்கும். பேட்டரியில வோல்டேஜ் ரைஸ் ஆகும், ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் டிராப் ஆகும். ஆனா ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் முடிக்கும்போது மொத்த ரைஸும் மொத்த டிராப்பும் ஒண்ணே கேன்சல் செஞ்சு நெட் சேஞ்ச் 0 ஆகும். ஓகே, அதாவது நீங்க 10th ஃப்ளோருக்கு போயிட்டு திரும்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தா உங்க நெட் ஹைட் சேஞ்ச் 0. ஆனா 5th ஃப்ளோர்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹைட் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி காம்போனன்ட்ஸ்க்கு நடுவுல வோல்டேஜ் இருக்கும், ஆனா லூப்போட நெட் சேஞ்ச் தான் 0. எக்ஸாக்ட்லி. இப்போ மிஸ்டேக் நம்பர் 3, இதை நம்ம முன்னாடியே பேசணும். கரண்ட்டுக்கு சால்வ் பண்ணும்போது ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா உடனே பயந்து போய் ப்ராப்ளம தப்பா போட்டுட்டோன்னு அழிச்சிட்டு திரும்ப போடுறது. ஆமா, அந்த தப்ப நான் கூட பண்ணிருக்கேன். The correct idea is negative sign is not an error. It's information. நீங்க ஆரம்பத்துல கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகும்னு கெஸ் பண்ணீங்க இல்லையா? அந்த கெஸ் தப்பு. உண்மையான கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ ஆன்சர்ல I2 is equal to -2 amps அப்படின்னு வந்தா, நான் the magnitude of current is 2 amps and it flows in the direction opposite to the one assumed ன்னு எழுதல ஃபுல் மார்க் கிடைக்குமா? பர்ஃபெக்ட். அப்படியே எழுதுனா போதும். கால்குலேஷனை மாத்தவே தேவையில்ல. சரி, இவ்ளோ கத்துக்கிட்டோம். இத எக்ஸாம் ஹால்ல மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், a catchy phrase. ஜங்ஷன்ல கரண்ட் பிரியும், லூப்ல எனர்ஜி சரியாகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜங்ஷன்ல கரண்ட் பிரியும், லூப்ல எனர்ஜி சரியாகும். நைஸ், இது நல்லா இருக்கு. அடுத்து ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். ஜங்ஷன் ரூலுக்கு உங்க இடது கை உள்ளங்கைய ஒரு ஜங்ஷனா நினைச்சுக்கோங்க. உங்க வலது கையோட 2 விரல அந்த பாமை நோக்கி கொண்டு வாங்க. சரி, 2 விரல் உள்ள வருது. இன்னொரு ஒரு விரல பாம்ல இருந்து வெளியே நீட்டுங்க. இப்போ சொல்லி பாருங்க, உள்ள வர்ற 2ம் வெளிய போற 1க்கு சமம். உள்ள வர்றது இஸ் ஈக்குவல் டு வெளியே போறது. ஓகே. லூப் ரூலுக்கு உங்க டேபிள் மேல உங்க ஆள்காட்டி விரலால ஒரு சர்க்கிள் போடுங்க. எங்க ஆரம்பிச்சிங்களோ அங்கே வந்து முடிக்கும்போது சொல்லுங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே முடிச்சா நெட் சேஞ்ச் 0. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது பிரெயின்ல கான்செப்ட் ஆழமா பதியும். இது சூப்பர். செஞ்சு பார்க்கும்போது இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும். கடைசியா எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சரி. 1, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல், அதாவது KCR. இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பேஸ் பண்ணது. ஒரு ஜங்ஷன்ல என்டர் ஆகிற டோட்டல் கரண்ட்டும் லீவ் ஆகிற டோட்டல் கரண்ட்டும் எப்பவுமே ஈக்குவல். சிக்மா I இஸ் ஈக்குவல் டு 0. 2, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல், அதாவது KVL. இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணது. ஒரு க்ளோஸ்ட் லூப்ல எல்லா பொட்டன்ஷியல் சேஞ்சஸோட அல்ஜெப்ரிக் சம் எப்பவுமே 0. சிக்மா டெல்டா V ஈக்குவல்ஸ் டு 0. 3வது, சைன் கன்வென்ஷன் இஸ் த கிங். சைன் கன்வென்ஷனை கரெக்டா யூஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். ரெசிஸ்டர்ல கரண்ட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணா -IR. பேட்டரியில நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ்க்கு டிராவல் பண்ணா +ε. இதை சரியா அப்ளை பண்ணா கரண்ட் நெகட்டிவா வந்தாலும் அது ஆப்போசிட் டைரக்ஷனை தான் குறிக்குது. தப்பில்லன்னு தைரியமா இருக்கணும். ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இனிமே கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ்னா பயப்பட மாட்டேன். That's the spirit. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROFSAM, right? Yes, PROFSAM.com.